Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நானே உன் பரிகாரியான கர்த்தர். கர்த்தர் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். பரிகாரினா என்ன அர்த்தம்னா மருத்துவர், வைத்தியர், நமக்கு தீர்வு காண்போர்னு அர்த்தங்க. நம்ம இருக்க எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுறாரு. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா வியாதி பலவீனம் இல்லாத மனுஷங்களை பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு சுகவீனம் சரீரத்தை நிச்சயமா, சின்ன குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே சுகர், கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம், அநேக பிரச்சனைகள், சைனஸ், எவ்வளவு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துதான் இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, இனி எல்லா வியாதிகளிலும் கர்த்தர் நமக்கு விடுதலை தர தேவனாகாரு. அவர் வார்த்தையை அனுப்பி சுகத்தை தருகிற தேவன். யாத்திராகமம் 15 என்ன சொல்லுன்னா, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவரை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரின கர்த்தர். எகிப்தியர்னா எவ்வளவு கொடுமையான நோய்கள் வந்துச்சு, வியாதிகள் வந்துச்சு, பலவீனம் வந்துச்சு, எதுவுமே உலகத்துல யாருக்கு என்ன பிரச்சனை உபத்திரம் வந்தாலும் அது உங்களையும் உன் குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் சேதப்படுத்தாது, தொடாது. வாதை நம் கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நேடாதபடிக்கு அவர் உங்களை இனி தம்முடைய ரத்த கோட்டைகளும் மறைத்துக் கொள்வாரு. எந்த பலவீனம் வராமல் பாதுகாப்பாரு. அந்த பலவீனம் வந்தாலும் அவர் நமக்கு சுகத்தை தருகிற தேவனாகிறாரு. அவர் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என்ன பலவீனம் தான் பரவாயில்ல, தலைவலி, காய்ச்சல், சளி, முட்டி வலிகள், நரம்பு பிரச்சனைகள், ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர், கிட்னி பிரச்சனை என்ன இருந்தாலும் பரவாயில்ல, மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. அவர் அவருடைய தழும்புகளால் நம்ம சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. அவரே நம் பரிகாரியான கர்த்தர், பரம வைத்தியர், மருத்துவரின் அறிக்கையை மாற்றி போடத்தக்க மகத்துவமான வல்லமை நம் தேவனிடம் இருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயித்தவருங்க. அவர் தேவனால் கூடாதாரே ஒன்றுமே வசனம் இருக்கு இல்லையா? அவர்கிட்ட உங்க பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துக்கு எல்லா பலவீனங்களும் தேவன் சுட்டரிப்பாராக, ஒரு சுகத்தை தருவாராக, ஒரு பரிபூர்ண சுகம், விடுதலை கொடுத்து ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் இன்று உங்க வாழ்க்கையில கட்டிட போறாரு. விசுவாசோடு அறிக்கையிடுங்க. கர்த்தாவே நீரே என் பரிகாரியான கர்த்தர் ஒப்பு கொடுங்க. நான் வாழ்க்கையில பலவீனங்களை கர்த்தர் சுட்டரித்து ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு பலத்தை இன்று உங்க சரீரத்தை கட்டளை கர்த்தர் கட்டிட போறாரு. விசுவாசோடு ஆமென் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.